அந்த குடும்பத்தாருக்கு நிவாரணம் கொடுக்குறோம், அல்லது அரசு பணி கொடுக்குறோம், வீட்டு மனைகள் கொடுக்குறோம், இப்படிலாம் நீங்க போய் அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. பிரச்சனை அதுவா? நீங்க நிவாரணம் எவ்வளவு வேணாலும் தரலாம். கொலைக்கான நீதியை எப்படி பெறுவது? அந்த நீதியை யாரிடம் போய் வாங்குவது? நம்ம சொந்த நாட்டு மக்களை நம் கண் முன்னாடி தூத்துக்குடியிலே 15 பேரை சுட்டு கொன்றார்கள். இப்ப நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் அந்த போலீஸ் எல்லாம் தண்டிச்சிருச்சு. ஒரு அமைச்சரின் மகன் விவசாய பேரணியிலே காரை விட்டு விவசாயிகளை கொலை செய்கிறான், தண்டிக்க முடியல. அப்ப பணக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தான் போலீஸும் நீதிமன்றமும் நிர்வாகமும். அப்ப குற்றவாளிகளை எப்படி இதன் மூலமாக தண்டிக்க முடியும்? திருபுவனத்திலே நடந்த சம்பவம் என்பது, நிகிதா என்ற பெண்மணி அஜித்குமார் என்ற நபரின் மீது, ஒரு இளைஞர் மீது தங்க நகை காணாமல் போனதாக அல்லது திருடப்பட்டதாக ஒரு புகாரை திருபுவனம் காவல் நிலையத்திலே கொடுக்கிறார். நிகிதா பெரிய அரசியல் செல்வாக்குள்ள பின்புலம் கொண்டவர் என்பது தற்போது தெரியுது. அவர் புகார் கொடுத்த உடனே தலைமைச் செயலகத்திலே, சென்னை தலைமைச் செயலகத்திலே அவர்களுக்கு தெரிந்த ஒரு உயர் அதிகாரியின் மூலமாக சொல்லப்பட்டு, அவர் திருபுவனம் அந்த காவல் நிலையத்துக்குட்பட்ட அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி, அவர் டிஎஸ்பிக்கு சொல்லி, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி, அப்புறம் காவலர்கள் எல்லாம் சேர்ந்து விசாரணை செய்து இறுதியிலே அந்த விசாரணை முடிவிலே அஜித்குமார் கொலை செய்யப்பட்டார் என்கிற தகவல் இறுதியாக்கப்பட்டிருக்கிறது. உடற்கூறு ஆய்விலே சரி, அல்லது அந்த கொலைக்கு சமயத்திலே மருத்துவர்கள் சொன்ன காரணங்களாகட்டும், அனைத்தும் பார்த்தோம்னா இது ஒரு திட்டமிட்டு அஜித்குமாரை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் பல நமக்கு கிடைக்கும். கண்ணிலே மிளகாய் பொடி தூவி இருக்கிறார்கள். அதே போல கொடூரமான முறையிலே தாக்கியிருக்கிறார்கள். 42 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களிலே கொடும் காயங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாமே நமக்கு இந்த தகவல்லாம் தெரியுது. அப்ப உறுதியா சொல்ல போனோம்னா இது அஜித்குமாரனுடைய மரணம் என்பது திருபுவனம் காவல் நிலையத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை என்பது தெரியுது. சரி, இப்படி ஒரு கொலை செய்து விட்டார்கள். இந்த கொலையை கண்டு நாம் பேசாமல் தமிழக மக்கள் மௌனம் காப்பதோ அல்லது நாம் இதை கண்டுக்காமல் சென்றால் அது கொலைக்கு நிகரான, அந்த கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவான செயலாக இது மாறக்கூடும் என்கிற வகையிலே நாம் இதை போராடித்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமா நான் சொல்ல வருகிறேன். அப்ப இந்த அஜித்குமாரை போன்ற பல குற்றடி கொலைகள் கடந்த 2-3 ஆண்டுகளிலே அரசு தரப்பிலே சொல்லப்படுகிற 24க்கும் மேற்பட்ட குற்றடி கொலைகள் இது வெளியே வந்தது. அஜித்குமார் மரணம் என்பது, இந்த குற்றடி கொலை என்பது இந்த போராட்டத்தின் விளைவாக, பலரும் பேசக்கூடியதனுடைய விளைவாக இன்றைக்கு வெளியே வந்துவிட்டது. மீதி இருக்கிற 23 மரணங்களும் இப்படிப்பட்ட செய்திகள் வெளிவந்திருக்கிறதா? அப்படின்னா இது எல்லாமே மூடி மறைக்கக்கூடிய ஒண்ணுதான். இதுல கீழே இருக்கிற அதிகாரிலிருந்து மேல இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. இவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் கொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் தெரியுது. இப்ப நீதிமன்றம் புதுசா ஏதோ இந்த சம்பவத்துக்கெல்லாம் உடனே நீதி வழங்கிடுற மாதிரி, சரியான தீர்ப்புகள் வந்துடும்ன்ற மாதிரி அப்படிதான் நம்ம நம்ப வைக்கப்படுது. இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இது போன்ற கொட்டடி கொலைகளுக்கு எப்பொழுதும் மெஜாரிட்டியே என்ன தெரியுதுன்னா, நீதி எல்லாம் பாமரர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் தெரியுது. ஒரு கால் இது போராட்டமாக இல்லாமல், இது வெளிவராமல் இருந்திருந்தால் இது போன்ற கொலைகள் சகஜமா நடந்துட்டு இருக்கும். இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு நிவாரணம் கொடுக்குறோம், அல்லது அரசு பணி கொடுக்குறோம், வீட்டு மனைகள் கொடுக்குறோம், இப்படிலாம் நீங்க போய் அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. பிரச்சனை அதுவா? நீங்க நிவாரணம் எவ்வளவு வேணாலும் தரலாம். கொலைக்கான நீதியை எப்படி பெறுவது? அந்த நீதியை யாரிடம் போய் வாங்குவது? நீங்க பிரச்சனை அதுதான். நீதிமன்றங்கள் இது போன்ற காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ
அல்லது அமைச்சர் வீட்டு மகன்களோ அமைச்சர்களுடைய பின்புலத்திலேயோ எவன் கொலை செஞ்சாலும் அந்த கொலைக்கு பெரிதாக இன்றைக்கு தண்டனை கிடைப்பதில்லை. சாத்தான் குளத்தில் உட்பட எல்லாமே அப்படிதான் இருக்கு. நம்ம சொந்த நாட்டு மக்களை நம் கண் முன்னாடி தங்களுடைய ஜனநாயக உரிமைக்காக போராடிய மக்களை, அமைதி வழியில் போராடிய மக்களை தூத்துக்குடியிலே 15 பேரை சுட்டு கொன்றார்கள். இப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் அந்த போலீஸ் எல்லாம் தண்டிச்சிருச்சு. தொலை தூரத்திலே இருந்து சுடக்கூடிய எந்திர துப்பாக்கிகளை வைத்து சுட்டு கொன்றார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் சுட்டு கொண்டார்கள் வரையும் தெரியும். அப்படி சொந்த மக்களை சுட்டு கொன்ற அந்த போலீஸை ஏன் அரசு தண்டிக்கல, ஏன் நீதிமன்றங்கள் தண்டிக்கல? அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வந்த பிறகும் ஏன் அதன் மேல ஒரு தண்டனை எல்லாம் இல்லை? இந்த நாட்டுக்கே சோறு போடுகிற விவசாயிகள் டெல்லியில தொடர்ந்து போராடினார்கள். அந்த போராட்டத்திலே விவசாயிகளை ஈவிரக்கமற்ற முறையிலே சுட்டு கொன்றது, அடித்து கொன்றது போலீஸ். என்ன தண்டனை கிடைச்சிச்சு? ஒரு அமைச்சரின் மகன் விவசாய பேரணியிலே காரை விட்டு விவசாயிகளை கொலை செய்கிறான், தண்டிக்க முடியல, பிணையில் வெளிவருகிறான். அப்ப பணக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தான் போலீஸும் நீதிமன்றமும் நிர்வாகமும். அதுதான் இதனுடைய யதார்த்தம். அப்ப குற்றவாளிகளை எப்படி இதன் மூலமாக தண்டிக்க முடியும்? தண்டிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது திருப்புவனத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு தினமும் பத்திரிகையிலே நாம் கடந்து செல்லுகிற விஷயம், அவ்வளவுதான் இப்படின்னு குறைத்து பார்த்தோமானால் நாளை நம் வீட்டு கதவையும் தட்டும். போலீஸ் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது கடந்த காலத்தில் எங்களுக்கே அனுபவம் உண்டு. ஒன்னிலேயே சாராயம், கள்ளச்சாராயம் கிராமங்களில் விற்கக்கூடாது என்று போராடியதற்காக காவல் நிலையத்திலே அழைத்து சென்று அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நாங்கள். 25 நாள் என்னை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சிறை வைத்தார்கள். இதுக்கு சாராயம் வேண்டாம் என்று சொன்னதற்கு, அதற்காக குரல் கொடுத்ததற்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி தட்டி கேட்க முடியும்? இது போன்ற நீங்கள் சொல்லுகிற சட்ட விளிம்பின் அடிப்படையில் போய் கெஞ்சி கூத்தாடி நீதிகளை இன்றைக்கு பெறுகிற நிலையிலே மக்கள் இல்லை. இந்த சட்டம், நிர்வாகம், நீதித்துறை, போலீஸ் அனைத்தும் மக்களுக்கானது என்ற பிம்பம் எல்லாம் உடைந்து சிதறுகிறது. இதன் மூலம் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாது. தினந்தோறும் மக்கள் மீது அடக்குமுறை செலுத்துவதற்கு தான் இந்த உறுப்புகள் எல்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருபுவனம் போன்ற ஒட்டடி கொலைகளை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பிலே நாம் தீர்வு தேட முடியாது. இன்றைக்கு இருக்கிற தேர்தல் பாதையிலே தீர்வு தேட முடியாது. இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றத்தில் தீர்வு தேட முடியாது. இன்றைக்கு வைத்திருக்கிற போலீஸை வைத்து பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த உறுப்புகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு புதிய உறுப்புகளை, மக்களுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை, மக்கள் சர்வாதிகார மன்றங்களை கட்டியமைப்பதுதான் திருபுவனம் போன்ற சம்பவங்களை நடக்காமல் இருப்பதற்கும் தடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பையும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியும். அதற்கு ஒரே தீர்வு மக்கள் சர்வாதிகார மன்றம். மக்களுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு உறுப்பை உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம் வழங்கும், அதுதான் உண்மையான பிரச்சனையை தீர்க்கும் என்கிற வகையிலே நாம் தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே நீங்கள் போராட்ட களத்திற்கு முன் வர வேண்டும். போராட்டம் தான் அனைத்தும் தீர்மானிக்கிறது. அந்த வகையிலே இந்த திருபுவனம் விஷயத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக மக்கள் பெருந்தரலாக குரல் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு சம்பவம் என்று கடந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.